மாதவரம் அருகே தனியார் சிபிஎஸ்இ பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அகமது அலி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அகமது அலி, தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, விவரம் என்ன? வணக்கம். மாதவரம் எம்ஆர்எஸ் சாலையில் டாக் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகின்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பள்ளியின் சார்பில் வருடாந்திர கட்டணம் ஒரு வருடத்திற்கு 16,000 ரூபாய் உயர்த்தினார்கள். திடீரென கட்டண உயர்வால் அதனை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தி அதில் பள்ளியின் சார்பில் எந்த ஒரு தொகையையும், அதாவது நிர்ணயித்த கட்டணத்தை விட 16,000 ரூபாய் கட்ட வேண்டும் எனவும் அதனை 3 தவணையாக செலுத்த வேண்டும் எனவும் கூறியதன் பேரில் பெற்றோர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து ஆர்ப்பாட்டத்திலும் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளியில் பயிலும் 4 மாணவர்களுக்கு டிசி கொடுத்து வெளியே சென்று படிக்கும்படி பள்ளி நிர்வாகம் கூறியதன் பேரில் இதனை எதிர்த்து பெற்றோர்கள் மீண்டும் போர்க்கொடி தூக்கினார்கள். தொடர்ந்து இதேபோல் போராட்டம் வளர்ந்து வந்த நிலையில் இன்று காலையில் இருந்து பள்ளியின் உட்புறம் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தரையில் அமைந்து வருடாந்திர கட்டணத்தை குறைக்க கோரியும் டிசி கொடுத்த 4 பேரை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் திடீரென ஈடுபட்டனர். இந்த தகவல் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புழல் சரக உதவி ஆணையாளர் சத்யன் தலைமையில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாதவாறு அங்கு புழல் இன்ஸ்பெக்டர் சரவணன், மாதவரம் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் போலீசார்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பள்ளியின் முன்பு குவிக்கப்பட்டார்கள். போலீசார்கள் குவிக்கப்பட்டதால் பள்ளியின் அலுவலகம் முன்பு பெற்றோர்கள் கொண்டு திரண்டு பள்ளி நிர்வாகிகளை வெளியே வர சொல்லி கோஷமிட்டதில் சிறிது நேரம் போலீசாருக்கும் பெற்றோர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாகம் 5 மணி வரை பெற்றோர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் போலீசாரும் பள்ளி நிர்வாகத்தில் சென்று பேசும்போது டிசி கொடுத்த 4 மாணவர்கள் மட்டும் மீண்டும் பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக பள்ளி நிர்வாகம் உறுதியளித்தது. மேலும் நிர்ணயித்த கட்டணத்தையும் குறைக்க ஏற்பாடு செய்வதாக பெற்றோரிடம் தெரிவித்தது. ஆனாலும் பெற்றோர்கள் எழுத்து மூலமாக கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து கலைந்து செல்வதாக கூறினார்கள். காலை முதல் தற்போது வரை சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த பிரச்சனையின் முற்றுப்புள்ளியாக பள்ளியின் பெற்றோர்கள் குவிந்த காரணமாக அந்த பகுதி போர்க்களம் போய் காணப்பட்டு ஒரு சீரான நோக்கத்துடன் இருந்து வருகிறது. ஜனம், விவரங்களுக்கு நன்றி அகமது அலி. எங்களுக்கு